வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெசிபே அப்ளிகேஷனோட எக்ஸ்பிரஸ் பர்சனல் லோனுக்கு எப்படி நம்ம ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுறது, இதுக்கான ப்ரொசீஜர் என்னென்ன டாக்குமெண்ட் டீட்டெயிலாக வந்து தேவைப்படும், இதில் வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ ப்ராசஸிங் ஃபீ வந்து பிடிக்கிறாங்க, இந்த லோனை எடுக்கிறது நமக்கு ஒர்த்தா இல்லையா, இதை பற்றின எல்லா டீட்டெயிலையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இந்த அப்ளிகேஷனில் எப்படி நம்ம லோனுக்கு வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லெசிபே அப்ளிகேஷனை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸில் வந்து இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டாக வந்து எக்ஸ்பிரஸ் லோன் அப்படிங்கிறது வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து கெட் இட் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனும் வந்து கொடுத்துருப்பாங்க, இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம் பர்மிஷனுக்கு வந்து அலோ கொடுக்க சொல்லும். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலோ ஆக்சஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கரண்ட் அட்ரஸோட பின்கோடு நம்பரை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாயா அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சேலரிட் அப்படின்னா உங்களோட மந்த்லி இன்கம் வந்து அதிகபட்சமாக எவ்வளோ வருமோ அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட ரீசன் என்ன ரீசனுக்காக வந்துட்டு இந்த லோனை வந்து எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க, அதையும் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் கொடுத்துருக்க இந்த ஃபஸ்ட்டு டிக் பாக்ஸை மட்டும் டிக் பண்ணுங்கள். செகண்ட் டிக் பாக்ஸை வந்து டிக் பண்ணாதீங்க. செகண்ட் டிக் பாக்ஸை டிக் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ உங்களோட டேட்டாவை வந்து அதர் லோன் கம்பெனிக்கு வந்து ஷேர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓயாமல் ஃபோன் கால்ஸ் அப்புறம் வந்து தேவையில்லாத மெசேஜஸ்லாம் வந்து அதிகமாக வரும். அதனால் செகண்ட் டிக் பாக்ஸை வந்து டிக் பண்ணாமல் செக் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எனக்கான டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டேன். இதில் செகண்ட் டிக் பாக்ஸை வந்து நான் டிக் பண்ணலை, இது மாதிரி அன்டிக்கில் விட்டுட்டு செக் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 70,000 வந்து பர்சனல் லோனுக்கு வந்து எலிஜிபிளாக இருக்குது. இந்த 70,000 நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ ப்ராசஸிங் ஃபீ அப்படிங்கிறத இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 70,000 ரூபா அப்ரூவல் ஆயிருக்கு. இந்த 70,000 ரூபாயை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் நம்மளால் வந்து 3,000 இருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 70,000 ரூபாய் வரைக்கும் நம்மளால் பர்சனல் லோன் வந்து வாங்கிக்க முடியும். உங்களுக்கு வந்து எவ்வளோ லோன் அமௌண்ட் வேணுமோ அதுக்கான அந்த ஒரு ஸ்கோரல் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க, இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வேரி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட் வேணுமோ அந்த அமௌண்ட்டை மட்டும் எடுத்தால் போதும், ஃபுல் அமௌண்ட்டும் எடுக்கணும் அப்படின்னு வந்து கட்டாயம் கிடையாது. இதில் வந்து ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான டைமிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மினிமம் 3 மந்த்தில் இருந்து அதிகபட்சம் 18 மாதம் வரைக்கும் உங்களுக்கு ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான டைமிங் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து இந்த லோனை வந்து 18 மாதம் எடுத்தாலும் சரி இல்லை 15 மாதம் எடுத்தாலும் சரி உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 29.04% பர் ஆனுவலுக்கு வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இதே இது நீங்கள் வந்துட்டு 15 மாதத்துக்கு கீழே நீங்கள் 12 மாதம் எடுத்தாலும் சரி 9 மாதம் 6 மாதம் 3 மாதம் இதில் எந்த மாதத்தை எடுத்தாலும் சரி உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே எடுக்கும்போது உங்களுக்கு 1% இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மி பண்ணுறாங்க. ஸோ இதே இது ஒரு வருஷத்துக்கு கீழே வந்து ரீபேமெண்ட் டைமிங்கில் நீங்கள் வந்து லோன் வந்து எடுக்கிறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30.00% பர் ஆனுவலுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இதில் வந்து ப்ராசஸிங் ஃபீ வந்து கண்டிப்பாக பிடிக்கிறாங்க. ப்ராசஸிங் ஃபீ எவ்வளோ பிடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கீழே பாட்டமில் வந்து ப்ராசஸிங் ஃபீ அப்படிங்கிறத வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ப்ராசஸிங் ஃபீ வந்து 2,561 ரூபா வந்து உங்களுக்கு டெபிட்டட் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ராசஸிங் ஃபீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எத்தனை மாதத்தை எடுத்தாலும் சரி ஃபிக்ஸடு தான். நீங்கள் இந்த லோன் அமௌண்ட்டை வந்து கம்மி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ப்ராசஸிங் ஃபீயும் வந்து கம்மியாகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து லோன் வேணும், அப்புறம் வந்துட்டு எத்தனை மாதம் இஎம்ஐ வந்து எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறதையும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு 18 மாதம் நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா பெர் மந்த்துக்கு வந்து 4,844 ரூபா வந்துட்டு ஒரு இஎம்ஐயாக நம்ம வந்து பேமெண்ட் பண்ணணும். இதே இது 15 மாதம் எடுத்தோம் அப்படின்னா 5,621 ரூபா பெர் மந்த்துக்கான இஎம்ஐயாக பே பண்ணணும். 12 மாதம் எடுத்தோம் அப்படின்னா 6,825 ரூபா பெர் மந்த்துக்கு வந்து நம்ம இஎம்ஐயாக வந்து பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் எத்தனை மாதம் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் இஎம்ஐ ஃபார் 18 மந்த் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் 18 மந்த் செலக்ட் பண்ணதுனால 18 மந்த் அப்படிங்கிறது ஷோ ஆகுது. ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம என்னென்ன டீட்டெயிலாக வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் டீட்டெயில், அப்புறம் வந்து கேஒய்சி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரண்ட் அட்ரஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிப்பேர் ஃபார் லோன் டிஸ்பர்சல். ஸோ இந்த ஸ்டேஜ் முடிஞ்சது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணணும். ஸோ இந்த அக்ரிமெண்ட்டில் நம்ம சைன் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லோன் அமௌண்ட் வந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரண்ட் அட்ரஸ் டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு இந்த கரண்ட் அட்ரஸில் இருக்கக்கூடிய வீடு வந்துட்டு ரெண்டலா இல்லை வந்து ஓன் ஹவுஸா அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எனக்கான டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்த லோன் அமௌண்ட் வந்து கிரெடிட்டட் ஆகணுமோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் 2 பேங்க் அக்கௌண்ட்டை உள்ள லிங்க் பண்ணதுனால 2 பேங்க் அக்கௌண்ட்டுமே இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணுறாங்க. இதில் வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்த லோன் அமௌண்ட்
அமௌண்ட்டை கிரெடிட்டட் பண்ணணுமோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த 2 பேங்க் அக்கௌண்ட்டுமே வேண்டாம், மூணாவதா எனக்கு வந்து வேற ஒரு பேங்க் அக்கௌண்ட் தான் கிரெடிட்டட் பண்ணணும் அப்படின்னா ஆட் ஏ நியூ பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு நியூ பேங்க் அக்கௌண்ட்டையும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு 1 ரூபி வந்துட்டு சென்ட் பண்ணுறாங்க. நமக்கு வந்து அந்த 1 ரூபி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரிசீவ் ஆயிருச்சு. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே காட் இட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் வந்து மெயின் மெனுக்கு வரும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்யூம் நவ் அப்படிங்கிற இதே ஆப்ஷனை மறுபடியும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய லோன் அமௌண்ட்டுக்கான ஆட்டோ டெபிட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். நம்ம வந்து இதில் எடுக்கக்கூடிய லோன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து ஆட்டோ டெபிட் வந்து பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட வந்துட்டு கண்டிப்பாக ஏடிஎம் கார்டு இல்லைனா இன்டர்நெட் பேங்கிங் இருக்கும். இதில் வந்து ஏதாவது ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கான ஆட்டோ செட்டப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா செட்டப் ஆட்டோ பே அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லோன் பற்றின எல்லா டீட்டெயிலுமே இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணுவாங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஆட்டோ டெபிட் பண்ணுறதுக்கு 2 விதமான மெத்தட் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டெபிட் கார்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். அனதர் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான இன்டர்நெட் பேங்கிங்கோட யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் உங்கள் எல்லாருக்கிட்டையுமே வந்து பேங்கோட ஏடிஎம் கார்டு இருக்கும். ஸோ அதனால் டெபிட் கார்டு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட கார்டு நம்பர், எக்ஸ்பைரி மந்த், எக்ஸ்பைரி இயர், அப்புறம் சிவிவி நம்பர் இது எல்லாத்தையுமே கொடுத்து ப்ரொசீட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆட்டோ செட்டப் வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். இதுக்கு அடுத்த ஃபைனல் ஸ்டெப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அப்ளிகேஷனை ரிவ்யூ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்துட்டு சைன் யுவர் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான அக்ரிமெண்ட்டை வந்து சைன் பண்ணணும். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான அக்ரிமெண்ட் ஃபார்ம் வந்து இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான அந்த ஷெடியூல் வந்து இந்த இடத்துல ஷோ பண்ணுவாங்க. இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எந்தெந்த டேட்டில் வந்து இந்த ஆட்டோ டெபிட் வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ அதை எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்னைக்கு ஆட்டோ டெபிட் வந்து பண்ணுறாங்களோ அதுக்கு 1 டே பிஃபோராகவே பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த டேட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து பேலன்ஸை வந்து டெபிட்டட் பண்ணிக்குவாங்க. நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட்டை ஆட்டோ டெபிட் செட்டப்புக்கு கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரொசீட் கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான லோன் அக்ரிமெண்ட் ஃபார்ம் வந்து இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணி வெரிஃபை அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான லோன் அக்ரிமெண்ட் வந்து சைன் ஆயிரும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டீடைல் எல்லாத்தையுமே வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. அதை எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் இந்த லோன் அமௌண்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்து டிஸ்பார்சல் வந்து பண்ணுவாங்க. இதில் ஏதாவது வந்து உங்களுக்கு மிஸ்டேக் ஏதாவது இருந்தது இல்லை ஆட்டோ செட்டப் ஏதாவது வந்து கம்ப்ளீட்டட் ஆகலை அப்படிங்கிறப்போ மறுபடியும் அதே ஸ்டேஜில் தான் வந்து நிற்கும். நீங்கள் மறுபடியும் ஆட்டோ டெபிட்டை வந்து கரெக்டாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி மறுபடியும் இ-சைன் வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோன் அமௌண்ட் வந்து டிஸ்பார்சல் ஆகும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து லெசிபே அப்படிங்கிற இந்த ஒரு பர்சனல் லோனில் நம்ம வந்துட்டு லோனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இதில் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாமல் எனக்கு வந்து அப்ரூவல் ஆச்சுது. பட் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக அப்ளை பண்ணுறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் ப்ரூஃபை வந்து வெரிஃபை பண்ணுறாங்க. ஆல்ரெடி நீங்கள் வந்து நிறைய லோன் ஆப்பில் வந்து லோன் அப்ளை பண்ணி லோன் எடுத்துருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து இன்கம் ப்ரூஃப் இல்லாமையே லோன் வந்து அப்ரூவல் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.